தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்துல ஃபிசிக்ஸ்ல 10th சாப்டர் 11th தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இது தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடா கெமிஸ்ட்ரி மாதிரி வர்றதுனால கொஞ்சம் ஈஸியா பண்ணிட முடியும் நான் நம்புறேன். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ தெர்மோடைனமிக்ல என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Hope you get my screen. If anyone is in a live, please comment me whether the screen is visible or not. Okay. So thermal propertiesல என்னெல்லாம் பார்க்க போறோம் இங்க கொடுத்திருக்காங்க. பட் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். Introduction. We all have common sense notions of heat and temperature. Okay, நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா ஹீட் டெம்பரேச்சர் இதை பத்தி ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? பேசிக் நாலேஜ் இருக்கும். தர்ஷினி, குட் ஈவினிங் சார், ஸ்கிரீன் இஸ் விசிபிள். தேங்க்யூ தர்ஷினி, தேங்க்யூ. ஓகே, we all know what is meant by heat and what is meant by temperature, right? ஒரு சிஸ்டம்ல இருக்கிறத நம்ம ஹீட்னு சொல்லுவோம், அதை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் இஸ் a measure of hotness of your body. ஒரு பாடியோடைய ஹாட்னஸ் எவ்வளோ இருக்கு, ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி எவ்வளோ சூடா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் டெம்பரேச்சர்னு சொல்ல போறோம். A kettle with boiling water is hotter than a box containing ice. ஒரு பாக்ஸ்ல ஐஸ் இருக்குன்னா அதை விடவும் a kettle with a boiling water, ஒரு கெட்டில் இருக்கு, அது ஜார் மாதிரி இருக்கும்ல, அதுதான் கெட்டில். எலக்ட்ரிக்கல் கெட்டில் இருக்கும், பால்லாம் சுட வைக்கிறதுக்கு, தண்ணிலாம் சுட வைக்கிறதுக்கு, அர்ஜென்ட்க்கு கரண்ட் மூலியமா நம்ம ஹீட் பண்றோம்னா அதுக்கு பேரு கெட்டில். ஸோ ஒரு கெட்டில்ல பாய்லிங் வாட்டர் இருக்குன்னா அது ஹாட்டா இருக்கும் இல்லையா? In physics, we need to define the notion of heat and temperature, etc. more carefully. ஸோ ஃபிசிக்ஸ்ல ஹீட்ன்றது எப்போ யூஸ் பண்ணணும், டெம்பரேச்சர்ன்றது எப்போ யூஸ் பண்ணணும், இது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கையாள வேண்டியது ரொம்ப பாதுகாப்பா கையாளணும்னு சொல்றாங்க. In this chapter, you will learn what heat is and how it is measured. ஹீட்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுது, and study the various process of which heat flows from one body to another body. ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னா அது எப்படிலாம் ஃப்ளோ ஆகும். Along the way, you will find out why blacksmith heat the iron ring before fitting on a rim of a wooden wheel of a horse cart, and why the wind at the beach often reverse direction after the sun goes down. ஓகே, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, ஹார்ஸ் காட்ல அதனுடைய வீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிம் இருக்கும் இல்லையா, இரும்பு வளையம் இருக்கும். ஈவன் நீங்க சைக்கிள்லேயே எடுத்துக்கிட்டா டயர் இருக்கும், டயருக்குள்ளார என்ன இருக்கும், ரிம் இருக்கும், ஆர்ஐஎம் வீல், இரும்புல ஒரு வீல் இருக்கும். சரி, அது எப்படி செய்யறாங்க, அதை உருக்கி தான் செய்யறாங்க இல்லையா? பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுவார்னா, அதாவது கொல்லர் அப்படின்றவரு, அது கோல்டு ஸ்மித்ல பிளாக் ஸ்மித். ஓகே, இரும்பு கொல்லர். அந்த கொல்லர் என்ன பண்ணுவார்னா இரும்பை உருக்கி இரும்பை ஹீட் பண்ணி அது மூலியமா தான் இதை செய்வாரு. ஓகே, அதுக்கு என்ன ரீசன்? அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ காத்து கடல்ல இருந்து நிலப்பரப்பை நோக்கி வருதுன்னா, நிலப்பரப்புல இருந்து கடலை நோக்கி போகுதுன்னா பகல் நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல கடல்ல இருந்து நிலப்பரப்பை நோக்கி வரும். அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? நிலம் சூடா இருக்கு, அது எவாபரேட் பண்ணி வேப்பர் எல்லாம் மேல அனுப்பிச்சிடும். அப்படி அனுப்புறதுனால இங்க ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். அந்த வேக்யூமை காம்பன்சேட் பண்றதுக்கு அந்த பீச்ல கடல்ல இருக்கக்கூடிய காற்றுலாம் ஆகுதுன்னா இங்க வருது, நிலப்பரப்புக்கு வருது, மறுபடியும் மேல போகும். ஸோ இப்படிதான் ஒரு சைக்கிள் ப்ராசஸ் நடக்கும். இது எல்லாத்தையும் பத்தி கொடுக்குறாங்க. இது எல்லாத்துலயுமே ஹீட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட். ஓகேவா? ஃபைன். You will also learn what happens when water boils or freezes. So water freeze ஆச்சுனா என்ன ஆகுது, என்ன ஆகும், boil ஆச்சுனா என்ன ஆகும், and its temperature does not change during this process even though a great deal of heat is flowing into or out of it. ஸோ ஹீட் என்னதான் அதுக்குள்ளார ஃப்ளோ ஆனாலும், அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்குள்ளார ஹீட் ஃப்ளோ ஆனாலும், அல்லது அந்த மாலிகுல்ஸ்குள்ளார இருந்து அந்த பாடியில இருந்து ஹீட் வெளியில வந்தாலும் சரி, டெம்பரேச்சர் என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கேட்கறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமா தோணலாம். ஆனா டெம்பரேச்சரும் ஹீட்டையும் தனித்தனியா நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். டெம்பரேச்சர் அண்ட் ஹீட். ஓகே,
Fine. We can begin studying thermal properties of matter with the definitions of temperature and heat. So மேட்டருடைய thermal properties பத்தி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள டெஃபினேஷன்ஸ்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் இஸ் a relative measure or indications of hotness or coldness. ஸோ ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டா இருக்கு எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷர் தான் என்ன அப்படின்னா அளவீடு தான் என்னன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. A hot utensil is said to have a high temperature. ஒரு சூடான பாத்திரம் இருக்குன்னா அதனுடைய டெம்பரேச்சர் கண்டிப்பா அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். And ice cube to have a low temperature. சப்போஸ் ஒரு பாத்திரத்துல ஐஸ் கியூப் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அது லோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுவோம். An object that has a higher temperature than another object is said to be hotter. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை விட ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கோ அந்த பாடியை நான் என்ன சொல்லுவேன்னா ஹாட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதை விட இது ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, நோட் தட் hot and cold are relative terms like tall and short. Tall, short அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ உயரம் குட்டை அந்த மாதிரி எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் ஹாட் கோல்டு இது ரெண்டும் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. We can perceive temperature by touch. ஓகே, ஒரு பாடியில எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிறத நம்மளால டச் பண்ணி கூட நம்மளால என்ன பண்ண முடியும் பர்சீவ் பண்ண முடியும். However, this temperature sense is somewhat unreliable and its range is too limited to be useful for scientific purposes. ஆனாலும் டெம்பரேச்சர் அப்படின்ற வேர்டு இதை சென்ஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரிலேட் பண்ணி மற்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சென்ஸ் பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலா தெரியணும்னா வேல்யூ தான் இருக்கணும். how much heat it required or how much heat it evolved அப்படின்ற வேல்யூ தான் தெரியணும். ஸோ டெம்பரேச்சர் வச்சு நம்மளால நிறைய விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இட் ரேஞ்சஸ் இஸ் டூ லிமிட்டட். ஸோ இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ தூரத்துல இருந்து எவ்வளோ தூரம் அப்படின்ற ரேஞ்சும் என்னவா இருக்குன்னா லிமிட்டடா தான் இருக்கு. அதனால டு பி யூஸ்ஃபுல் ஃபார் சயின்டிஃபிக் பர்பஸ், சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியும். ஃபைன். This temperature sense is somewhat unreliable and its range is too limited to be useful for scientific purpose. Scientific purpose-க்கு யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப லிமிட்டடான அளவுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. Okay, we know from experience that a glass of ice cold water left on a table on a hot summer day eventually warms up, whereas a cup of hot tea on a same table cools down. ஸோ நீங்க பார்த்துருக்கலாம் ஒரு டேபிள் மேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹாட் ஒரு கிளாஸ் டம்ளர்ல கிளாஸ் ஓகே ஒரு கிளாஸ்ல ஐஸ் வச்சிருக்கோம். அது என்ன ஆகும்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் சம்மர் சீசன்ல. அதே மாதிரி இன்கேஸ் சம்மர் சீசன் தானே அப்ப சூடாவே இருக்கணும்னு சொல்லிட்டு சூடான டீயை வச்சா அதுவும் என்ன ஆகுதுன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுது, கூல்ட் ஆயிடுது. ஓகேவா? அப்போ ஹாட் ஐஸ் கோல்டு வாட்டர் ஆர் ஹாட் டீ இன் திஸ் கேஸ் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் மீடியம் ஆர் டிஃபரெண்ட். ஸோ சரௌண்டிங் மீடியம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஐஸ் கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி ஹாட் டீயாக இருந்தாலும் சரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங். அப்போ ஒரு சிஸ்டம்ன்றது அந்த பாடி ஐஸ் கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு வெசல் அல்லது ஹாட் டீ இருக்கக்கூடிய ஒரு வெசல், அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பாடின்னு சொல்கிறோம். அந்த பாடிக்கும் வெளியில் இருக்கிற சரௌண்டிங் இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வெப்ப மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் takes place between system and the surroundings medium until the body and the surrounding medium are at the same temperature. So system surrounding இந்த ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுற வரைக்கும் ஹீட் என்ன ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டுத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹீட் ஃப்ளோ என்ன ஆயிடும் ஸ்டாப் ஆயிடும், அதுக்கப்புறம் ஹீட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? We also know that in case of glass tumbler of ice cold water, ஸோ ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஐஸ் கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறோம். ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் டு த கிளாஸ் டம்ளர். அப்ப என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஹீட்லாம் அந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளார போய் அந்த கோல்டை கம்மி பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு மாத்தணும் இல்லையா? ஃபைன். Whereas in the case of hot tea, it flows from the cup of hot tea to the environment. ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஹாட் டீ சூடான டீல இருந்து ஹீட்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு போகுது. கோல்டு வாட்டர் எடுத்துக்கும் போது ஐஸ் கோல்டு எடுத்துக்கும் போது டம்ளர்ல என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணுது. இதுக்கு பேரு எண்டோதெர்மிக் சொல்லணும், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். அதே மாதிரி ஹாட் டீ எடுத்துக்கும் போது அதுகிட்ட இருக்கிற ஹீட் எல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்குது. அப்போ எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம், ஹீட்டை லாஸ் பண்ணுது. ஓகே, so we can say that heat is the form of energy transferred between two system or a system and its surroundings. ஸோ ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவுலையோ அல்லது ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு சரௌண்டிங்க்கும் நடுவுலையோ ஹீட் அப்படின்ற ஒரு எனர்ஜி, ஹீட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரைட், லைட் எனர்ஜி,
விண்ட் எனர்ஜி மாதிரி ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட்ன்ற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, ஒரு சிஸ்டம்க்கு இன்னொரு சிஸ்டம்க்கு நடுவுலயோ அல்லது சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் நடுவுலயோ டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, பை வர்ச்யூ ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸால தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The SI unit of heat energy transferred is expressed in joule. ஸோ ஹீட் எனர்ஜி எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது நம்ம எந்த யூனிட் மூலியமா சொல்ல போறோம் அப்படின்னா ஜூல் அப்படின்ற யூனிட் மூலியமா சொல்ல போறோம். while SI unit of temperature is Kelvin. ஸோ ஹீட் உடைய SI யூனிட் என்னன்னா ஜூல், டெம்பரேச்சர் உடைய SI யூனிட் என்னன்னா கெல்வின். அண்ட் டிகிரி செல்சியஸ் இஸ் ஏ காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கு காமனா எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் டிகிரி செல்சியஸ் நம்ம என்னவா மாத்திக்கணும் அப்படின்னா கெல்வினா மாத்திக்கணும், which is nothing but 273.15. 273.15 இதை ஆட் பண்ணா, இப்போ எக்ஸாம்பிள் 5 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இது கூட 273.15 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், கெல்வின் கிடைச்சிடும் 278.15, ரைட்? ஓகே, யூசுவலா இந்த 0.15 யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, 273 ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. 5 இது எல்லாத்தையும் விட்டுடலாம். கெல்வின் டிகிரி செல்சியஸ் கன்வர்ஷன்லாம் இங்க கொடுத்தாருக்காங்களான்னு தெரியாது, நம்ம தேவையில்லாம பேசுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, SI யூனிட் ஆஃப் ஹீட் என்னன்னு கேட்டா ஜூல்னு சொல்லணும். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டா கெல்வின்னு சொல்லணும். ஜூலுடைய சிம்பிள் ஐ மீன் ஆமா சிம்பிள் கேபிட்டல் J, கெல்வினுடைய சிம்பிள் கேபிட்டல் K, அண்ட் டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் ஓகே. when a object is heated many changes may take place. ஒரு ஆப்ஜெக்ட்டை ஹீட் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் அதுல ஏற்படும். இட்ஸ் டெம்பரேச்சர் மே ரைஸ், அதனுடைய வெப்பம் அதிகமாகலாம், ஐ மீன் வெப்பநிலை டெம்பரேச்சர் அதிகமாகலாம். இட் மே எக்ஸ்பேண்ட் ஆர் சேஞ்ச் ஸ்டேட். ஸோ அந்த பாடி என்ன ஆகும்னா ஒன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும், பெருசாயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாப்கார்ன் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணா என்ன ஆகும், ஐ மீன் கார்ன் எடுத்துட்டு ஹீட் பண்ணா பாப்கார்ன் ஆயிடும், பெருசாயிடும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்பளம் ஹீட் பண்ணா பொரிச்சா, இல்ல பானிபூரி ஐ மீன் அது மாவா சப்பையா இருக்கும், அது எண்ணெயில போட்டா உடனே பெருசாயிடும். ஸோ இந்த மாதிரி எதையாவது நீங்க பெருசாக்கி பாருங்க. ஓகே, ஸோ ஹீட் பண்ணா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதனால பாடி ஒன்று என்ன ஆகலாம்னா எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் ஸ்டேட், அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், சாலிட் ஃபேஸ்ல இருந்து லிக்விட் ஃபேஸ் ஆவோ, லிக்விட் ஃபேஸ்ல இருந்து கேசியஸ் ஃபேஸ் ஆவோ, அதனுடைய ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கும். we will study the effect of heat on different bodies in later section. ஸோ இந்த சாப்டர்லயே இன்னொரு அதை தடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹீட்டு எப்படிலாம் எஃபெக்டை உருவாக்குது, டிஃப்ரெண்ட் பாடியில டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல எப்படி ஹீட்டு எனக்கு ரோல், ஹீட்டோடைய ரோல் என்ன, அது எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டுட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபைன். மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைவ்ல 2 பேர் இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா, ஏதாவது லைவ்ல வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். ஓகே, measurement of temperature. A measure of temperature is obtained using a thermometer. So temperature எப்படி மெஷர் பண்ணுவோம்னா thermometer மூலமா மெஷர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. Many physical properties of materials change sufficiently with the temperature. So நிறைய physical properties, ஒரு மெட்டீரியலுடைய ஒரு பாடியோடைய physical properties கண்டிப்பா அதனுடைய டெம்பரேச்சரோட என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக்குறதுனால ஒரு பாடி சாலிட்ல இருந்து லிக்விட் ஆகும், லிக்விட்ல இருந்து கேஸ் ஆகும் மாறும். அப்ப physical property எல்லாமே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஃபைன். Some such properties are used as the basis for constructing thermometers. ஸோ தெர்மாமீட்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. த காமன்லி யூஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் வேரியேஷன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் எ லிக்யூட் வித் டெம்பரேச்சர். ஸோ காமனாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் த லிக்யூட். ஒரு லிக்யூட் இருக்கு, அந்த லிக்யூடைய வால்யூம் என்ன ஆகும்னா வேரி ஆகும், அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம். எதை பொறுத்து, டெம்பரேச்சரை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இன் காமன் லிக்யூட் இன் கிளாஸ் தெர்மாமீட்டர், liquid in glass thermometer, mercury, alcohol, etc. are used whose volumes varies linearly with temperature over a wide range. So temperature vary ஆக அதை பொறுத்து சப்போஸ் அதுக்குள்ளார மெர்க்குரி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு லெவல் இருக்கும், ஆல்கஹால் இருந்துச்சுன்னா வேற ஒரு லெவல் இருக்கும் லிக்யூட் இன் கிளாஸ் தெர்மாமீட்டர்ல. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் தெர்மாமீட்டர்ல உள்ளார இருக்கக்கூடிய லிக்யூட் என்ன லிக்யூட், அதை பொறுத்து எனக்கு வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, thermometers are calibrated so that a numerical value may be assigned to a given temperature in appropriate scale. ஸோ தெர்மாமீட்டரை நம்ம என்ன பண்ணணும்னா கேலிபிரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எரர் வராம அக்யூரேட்டா மெஷர் பண்ற மாதிரி நம்ம கேலிபிரேட் பண்ணணும். ஸோ அப்பதான் அப்ரோப்ரியேட் ஸ்கேல் கிடைக்கும். ஃபார் த டெஃபினேஷன் ஆஃப் எனி ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் 2 ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் நீடட். ஸோ எந்த ஒரு ஸ்கேலை ஐ மீன் எந்த ஒரு அளவீடு, எந்த ஒரு ஸ்கேல் நம்ம மெஷர் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு எனக்கு என்னன்னா 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் 2 ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் நீடட்.
since all substances change dimensions with temperature. எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா அதனுடைய டைமென்ஷன் ஆகும், சேஞ்ச் ஆகும். An absolute reference for expansion is not available. So அப்சல்யூட்டா எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு தூரம் நடந்திருக்குன்றத நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அவைலபிள். ஹவெவர், ஏன்னா சில பொருள் சூடாக்குறதுனால சின்னதாகவும் மாறும். However, the necessary fixed point may be correlated to the physical phenomena that always occurred at the same temperature. So, அந்த டெம்பரேச்சர் வரும்போது எப்பயுமே அந்த பாடி இப்படிதான் ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரும்போது ஒரு பாடி எக்ஸ்னு ஒரு பாடி இருக்கு. அந்த எக்ஸ்ன்ற பாடி 30ன்ற டெம்பரேச்சரை ரீச் பண்ணும்போது இவ்வளோ வால்யூம்ல தான் இருக்கும். அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு தூரம் அதிகமாக்கினாலும் சரி, கம்மியாக்கினாலும் சரி, மறுபடியும் 30 டிகிரிக்கு வரும்போது கரெக்டா அந்த வால்யூம்க்கு ஈக்குவலா வந்துடணும். அந்த மாதிரி வந்தா தான் என்னால என்ன பண்ண முடியும், ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? 2 பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கணும். அதுல ஒன்னு எக்ஸ்பான்ஷன் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, however the necessary fixed point may be correlated to the physical phenomena. Physical phenomena கூட அது என்ன பண்ணணும், கோரிலேட்டடா இருக்கணும்னு சொல்றாங்க. The ice point and the steam point of water are two convenient fixed point and are known as freezing and boiling point respectively. So ice point என்ன சொல்றாங்கன்னா freezing point ன்னு சொல்றாங்க. steam point water vapor இருக்கும் இல்லையா, அந்த steam point boiling point ன்னு சொல்றாங்க. So இதை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா conveniently fixed point எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி தகுந்த மாதிரி ரெண்டு fixed point எடுத்துக்கிட்டோம். ஒன்னு freezing point, இன்னொன்னு boiling point. எதுக்கு? வாட்டருக்கு. Okay, these 2 points are the temperatures at which pure water freezes and boils under standard pressure. So standard pressure la, that is nothing but 1 atm. 1 atm la ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல வாட்டர் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீஸ் ஆகுது. பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல வாட்டர் என்ன ஆகுதுன்னா பாயில் ஆகுது. எந்த ஒரு டெம்பரேச்சர்ல அது பாயில் ஆகுதோ அதுக்கு பேரு பாயிலிங் பாயிண்ட். எந்த ஒரு டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகுதோ அதுக்கு பேரு ஃப்ரீசிங் பாயிண்ட். The two familiar temperature scales are Fahrenheit temperature scale and Celsius temperature scale. So எல்லாருக்குமே டெம்பரேச்சர் அப்படினாலே ரெண்டு தெரியும். ஒன்னு ஃபாரன்ஹீட்ல சொல்லுவோம், இன்னொன்னு டிகிரி செல்சியஸ்ல சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இத பத்தினத கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Okay, the ice and steam point have values 32 Fahrenheit and 212 Fahrenheit respectively on the Fahrenheit scale, and 0 degree Celsius and 100 degree Celsius on the Celsius scale. So Celsius ல சொல்லும்போது freezing point 0 degree Celsius னும் boiling point 100 degree Celsius னும் சொல்லணும். Fahrenheit ல சொல்லும்போது 32 degree Fahrenheit, boiling point freezing point 32 degree Fahrenheit, boiling point 212 degree Fahrenheit ன்னு சொல்லுவோம். Okay, on the Fahrenheit scale there are 180 equal intervals between two different reference point. ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு நடுவுல, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 180 ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சமமா பிரிக்கப்பட்ட 180 பிரிகை கோடுகள் இருக்கு. ஓகேவா? Fine. And on the Celsius scale there are 100 only. So 0 degree Celsius, 100 degree Celsius. கரெக்டா 1 தான் 100 தான் இருக்கும் இல்லையா? 1 2 3 4 னு 100 வரைக்கும் இருக்கும். அப்ப 100 தான் இருக்கும் டிவிஷன்ஸ். ஃபாரன்ஹீட்ல 180 இருக்கு, டிகிரி செல்சியஸ்ல 100 இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபாரன்ஹீட்டை எப்படி டிகிரி செல்சியஸா கன்வெர்ட் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, so a plot of Fahrenheit temperature versus Celsius temperature. ஓகே, இங்க டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க, இங்க டிகிரி ஃபாரன்ஹீட்ல கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு பிளாட் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா டெல்டி, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிகிரி செல்சியஸ்ல 100 இருக்கும், ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு இருக்குன்னா 180 இருக்கும். ஓகே, இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, இதனுடைய எண்டிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்ல. அதே மாதிரி 32 எண்டிங் பாயிண்ட் எவ்வளோனா 2, அங்க காணோம் 212. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கிராஃபா கொடுத்துருக்காங்க. Fine. A relationship for converting between the two scales may be obtained from a graph of Fahrenheit temperature versus Celsius temperature in a straight line. So Celsius temperatureக்கும் Fahrenheit Celsiusக்கும் நடுவுல, Fahrenheit temperatureக்கும் நடுவுல ஒரு கிராஃப் வரைஞ்சா நம்மளுக்கு ஒரு லீனியர் லைன் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன். இது மூலமா ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லலாம். ஸோ TF minus 32, அதாவது ஃபாரன்ஹீட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவங்க -32 டிவைட் பை 180. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் பை 100க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அப்போ ஃபாரன்ஹீட்ல அவங்க ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்த டெம்பரேச்சர்ல இருந்து 32 மைனஸ் பண்ணிட்டு 180ஆல டிவைட் பண்ணிட்டு அது கூட 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா டிகிரி செல்சியஸா மாறிடும். இங்க 100 டிவைட்ல இருக்குல்ல, அதை தான் ஈக்குவல் டு கனடா கொண்டு வந்து மல்டிபிள் எழுதுறேன். புரியுதா? சரி,
Fine. Next one, ideal gas equation and absolute temperature. So absolute temperature na எவ்வளோ? 0 Kelvin அப்படின்னு சொல்லலாம், or -273 Kelvin சொல்லலாம். சரி, -273 degree Celsius, -273 degree Celsius or 0 Kelvin. இந்த மாதிரியான அப்சல்யூட் டெம்பரேச்சரை இது நான் கெமிஸ்ட்ரியில சொல்லிட்டு இருக்கேன், பிசிக்ஸ்ல என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, படிச்சாதான் தெரியும். சரி, அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா என்ன, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன, PV = nRT, ரைட்? ஓகே, இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டுட்டு வராங்க, என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கேசியஸ் ஸ்டேட் ஆர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சிபிஎஸ்சியில் இருக்கும். அந்த லெசன்ல கேசியஸ் ஸ்டேட் அப்படின்ற லெசன்ல நம்மளுக்கு இதெல்லாமே வந்திருக்கும். பட் பிசிக்ஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? லைவ்ல யாராவது இருக்காங்களா? டவுட்டா இருக்கே. 20 minutes gets over. ஓகே. Liquid in glass thermometer show different readings for temperatures other than the fixed point because of differing expansion properties. ஸோ எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு கரெக்டாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 2 இருக்கு, ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். அதில் தான் இருக்குமானா இருக்காது, அதை விட நடுவில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் தான் காமிக்கும் இல்லையா? ஏன் அது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் காமிக்குதுன்னா அதுக்கு டிஃபரிங் எக்ஸ்பான்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எக்ஸ்பான்ஷன் ப்ராப்பர்ட்டி டிஃபரா இருக்கிறதுனால டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்டா காமிக்குது. ஓகே, a thermometer that uses a gas however gives the same readings regardless of which gas is used. ஸோ நான் எந்த ஒரு கேஸை யூஸ் பண்ணாலும் சரி, கேஸ்ல தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணும்போது தட் யூசஸ் ஏ கேஸை யூஸ் பண்ணி நான் ஒரு தெர்மோமீட்டரை மெஷர் பண்றேன்னா, அதுல ரீடிங்கை மெஷர் பண்ணனா கண்டிப்பா எனக்கு சேம் ரீடிங் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் ஆல் கேசஸ் அட் லோ டென்சிட்டிஸ் எக்ஸிபிட் த சேம் எக்ஸ்பான்ஷன் பிஹேவியர். ஏன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னா இவங்க என்ன சொல்றாங்க, லோ டெம்பரேச்சர்ல டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் போது எல்லா கேசஸ்மே ஒரே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I will read again. Experiment shows that all gases at low densities, low densityல இருக்கக்கூடிய எல்லா கேசஸ்மே எக்ஸிபிட் சேம் எக்ஸ்பான்ஷன் பிஹேவியர், ஒரே மாதிரி எக்ஸ்பான்ஷனை பிஹேவ் பண்ணும். The variables that describe the behavior of a given quantity, mass of a gas or pressure, volume and temperature, PV and T, இதெல்லாமே வேரியபிள்னு சொல்றாங்க. pressure சேஞ்ச் ஆகலாம், வால்யூம் சேஞ்ச் ஆகலாம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம். where T is equal to temperature எதுக்கு ஈக்குவல்னா T plus 273.15. அதாவது அவங்க கொடுத்திருக்கிற டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா அது கூட 273 ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. T is the temperature in degree Celsius. புரியுதா? டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருப்பாங்க, அது கூட 273 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும், கெல்வினுக்கு மாறிடும். ஓகே, when temperature is held constant, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது, மாறாம இருக்கும்போது, the pressure and volume of a quantity of gas are related as PV is equal to constant. ஸோ பாயில்ஸ் லாவை தான் அவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. PV is equal to constant. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா pressure is inversely proportional to volume அப்படின்னு அர்த்தம். pressure is inversely proportional to volume. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷரை அதிகமாக்குனா வால்யூம் என்ன ஆகும்னா கம்மியாகும், அல்லது பிரஷரை கம்மி பண்றேன்னா வால்யூம் அதிகமாகும். ஆர் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வால்யூமை எப்பெல்லாம் கம்மி பண்றணும், நான் கம்ப்ரஸ் பண்ணா அங்க பிரஷர் அதிகமாயிடும், வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்ணா அதிகமாக்குனா பிரஷர் என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். ஸோ வால்யூம்க்கு பிரஷர் எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதை தான் ஈக்குவல் டுன்னு போன்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணாங்க. வால்யூம் டிவைட்ல இருக்க ஈக்குவல் தான் மல்டிப்ளை ஆயிடும். ஸோ PV is equal to கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம என்ன எழுதுவோம்னா P1 V1 is equal to P2 V2 அப்படின்னு எழுதுவோம் பாயில்ஸ் லாவில். பட் அதெல்லாம் இங்க எழுதல போல. ஓ மை காட். Okay, so PV is equal to constant. This relationship is known as Boyle's law. After Robert Boyle, 1627 to 1691, the English chemist who discovered it. So இவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு, பிரஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷனா, அதனால இதை நம்ம பாயில்ஸ் லான்னு சொல்றோம், அவரை ஹானர் பண்றதுக்காக பாயில். when the pressure is held constant, suppose temperature constant இருக்கும்போது பிரஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷனை சொன்னோம், பாயில்ஸ் லா. அதே மாதிரி pressure constant இருந்துச்சுன்னா the volume of the quantity of the gas is related to the temperature as V by T is equal to constant. ஏன்னா volume is directly proportional to temperature. டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா வால்யூமும் அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா வால்யூமும் கம்மியா இருக்கும். நீங்க இதை எப்படி ஃபீல் பண்ணலாம்னா, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், சைக்கிள் டயர் இருக்குல்ல, சைக்கிள் டயரை ஈஸியா அழுத்தலாம், பைக் டயர் எல்லாம் அழுத்த முடியாது, சைக்கிள் டயரை ஈஸியா அழுத்தலாம். அதனால அதை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். குளிர்காலங்கள்ல பனிகாலங்கள்ல பாத்தீங்கன்னா காத்து கம்மியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், மழை காலங்கள்ல குளிர்காலங்கள்ல. ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஏர்ல பிரஷர் கம்மியாயிருச்சு, ஸோ வால்யூமும் கம்மியாகுது. டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால வால்யூம் கம்மியாகுது. இன்கேஸ் வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ஸ்ல
நம்ம காத்து கொஞ்சமா வச்சிருந்தாலும் அது ரொம்ப கல்லு மாதிரி ஹார்டா இருக்கும். டயரை அழுத்தவே முடியாது. அவ்வளோ ஹார்டா இருக்கும். உள்ளார பிரஷர் அதிகமா இருக்கும். சில நேரத்துல வெயில்லயே வச்சிருந்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்லயே இருந்துச்சுன்னா, சில நேரத்துல வெடிச்சிடும் டயரு. சைக்கிள் டயர் தேஞ்சிருந்துச்சுன்னா சொல்றேன். சரி, ஏன் அது வெடிக்குதுன்னா, டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால பிரஷர் அதிகமாயிடும், வெடிச்சிடும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமானா வால்யூம் எப்பயுமே அதிகமாகணும். இதுதான் கான்செப்ட். சரியா? வால்யூம்க்கு டெம்பரேச்சர் என்ன ப்ரொபோர்ஷனல்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிய ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் போடுறதுக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றேன். V is equal to K into T. So T மல்டிபிள் இருக்க ஈக்குவல் டிவைட் ஆயிடும். அப்ப V by T is equal to K. So இதுதான் அவங்களும் எதிர்க்காங்க. V by T is equal to constant அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகே. So first one பிரஷருக்கும் சாரி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷருக்கும் வால்யூம்க்கும் உள்ள ரிலேஷன் சொன்னாங்க. PV ரிலேஷன் அப்படின்னு சொன்னாலே அது பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது VT ரிலேஷன் வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன். இது என்ன அப்படின்னா சார்லஸ் லா. திஸ் ரிலேஷன்ஷிப் நோன் அஸ் சார்லஸ் லா ஆஃப்டர் பிரெஞ்சு சயின்டிஸ்ட் ஜாக்யூஸ் சார்லஸ் 1747 to 1823. ஸோ இவர் 1691லயே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 1747ல சார்லஸ் ஒரு ரிலேஷனை கொண்டுட்டு வராரு. V by T is equal to constant. இங்க PV equal to constant, இங்க V by T equal to constant. ஓகே. இன்னொரு லா இதுக்கப்புறம் ஐ மீன் அவகேட்ராஸ் லா என்னென்ன லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே லூசக்ஸ் லாலாம் இருக்கான்னு தெரியல. ஓகே. இந்த மாதிரி லாலாம் வச்சுட்டு எல்லா லாவையும் ஒண்ணா சேர்த்து நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு எழுதுவோம். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. லோ டென்சிட்டி கேஸஸ் ஒபேஸ் திஸ் லா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா சார்லஸ் லாவும் சரி பாயில்ஸ் லாவும் சரி எப்பெல்லாம் ஒரு கேஸ்க்கு டென்சிட்டி கம்மியா இருக்கோ லோ டென்சிட்டியா இருக்கோ அப்ப இந்த லாவை கண்டிப்பா அந்த கேஸஸ் ஒபே பண்ணும். விச் மே பி கம்பைன்டு இன்டு எ சிங்கிள் ஈக்குவேஷன். ரைட்? சிங்கிள் ரிலேஷன்ஷிப். ஓகே. இது ரெண்டுத்தையும் ஒரே ரிலேஷன்ல கொண்டு வராங்க. நோட்டீஸ் தட் சின்ஸ் PV is equal to constant and V by T equal to constant for a given quantity of gas, PV by T should also be constant. ஸோ PV equal to K ன்னு சொன்னாங்க. அப்புறம் V by T is equal to K ன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா PV by T equal to K ன்னு சொல்லலாம். pressure into volume divided by temperature. pressure வால்யூமால மல்டிபிள் பண்ணிட்டு டெம்பரேச்சரை டிவைட் பண்ணா அந்த வேல்யூ எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். புரியுதா? ஓகே. சாரி. ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்னு மாற்ற போறோம் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டா. அதுக்கு வேல்யூ எப்படி கொண்டுட்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நோன் அஸ் இந்த மாதிரி PV by T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? PV by T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்னன்னா ஐடியல் கேஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் ஐடியல்னா அர்த்தம்னா கற்பனையா, அப்படி ஒண்ணு உண்மையா உலகத்துல இல்ல, நம்மளே நினைச்சுக்கிறோம். ஓகே. It can be written in a more general form that applies not just to give a quantity of a single gas but to any quantity of any low density gas and is known as ideal gas equation. So இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம லோ டென்சிட்டி இருக்கிற கேஸஸ் மட்டும் இல்ல எந்த டென்சிட்டியா இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் லோவா இருக்கக்கூடிய எந்த டென்சிட்டியில் இருக்கிற கேஸஸ் இருந்தாலும் எந்த கேஸஸ் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இந்த லாவை ஈக்குவேஷனை எழுத முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே. P into V by T is equal to mu into R. ஓகே. PV is equal to mu into RT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R என்னது கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. வேர் mu is the number of moles in the sample. ஸோ நம்ம என்னன்றது கெமிஸ்ட்ரியில நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க மியூன்னு கொடுத்துருக்காங்க. MEU இதான் இதனுடைய பேரு. மியூ மியாவுலாம் சொல்லாதீங்க. மியூ. ஓகே. mu is the number of moles in the sample of gas and R is called a universal gas constant. So gas constant கான symbol R is equal to formula என்ன வேல்யூ என்ன 8.314 4 கொடுக்கல 8.314 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகே. இதுவே வால்யூம்ல கொடுக்கும்போது 2 கலோரிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கலோரிஸ்ல கொடுக்கும்போது எனர்ஜில சொல்லும்போது 2 கலோரிஸ்ன்னு சொல்லுவோம். வால்யூம் இன்கேஸ் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா 0.0821 அப்படின்னு எழுதுவேன். ஸோ இந்த வேல்யூஸ் மாறும். ஆருக்கு ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ் யூனிட்டை பொறுத்து மாறும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா தெரியல. பட் இப்போதைக்கு ஆருடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. PV is equal to NRTக்கு பதிலாக PV equal to μRT. மியூன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். Nக்கு பதிலாக மியூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 8.314 8.31 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகே. இன் ஈக்குவேஷன் 10.2 we have learned that the pressure and the volume are directly proportional to temperature. So in the equation 10.2 PV is equal to mu RT ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கும். பிரஷருக்கு டெம்பரேச்சர் என்ன ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு
இல்லையா? The pressure and volume are directly proportional to temperature. Pressure, volume இந்த ரெண்டுமே temperature க்கு directly proportional. PV proportional to T. This relationship allows a gas to be used to measure temperature in a constant volume gas thermometer. So ஒரு thermometerல constant volume இருக்கும்போது எப்படி என்னால temperature மெஷர் பண்ண முடியுதுன்னா, ஏன்னா PV உடைய வேல்யூ temperatureக்கு directly proportional. அதனால தான் மெஷர் பண்ண முடியுது. இந்த ரிலேஷன் மூலமா அதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. Holding the volume of a gas constant, it gives P proportional to T. So இப்ப வால்யூமையும் நான் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டா அப்ப பிரஷருக்கு டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா? thus with a constant volume gas thermometer. So constant volume இருக்கிற gas thermometer எடுத்துக்கிட்டா temperature is read in terms of pressure. A plot of pressure versus temperature gives a straight line in this case. So temperature கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷருக்கும் வால்யூம்க்கும் நான் ஒரு கிராஃப் வரைஞ்சேனா, holding the volume of gas constant. Sorry, it's my mistake, extremely sorry. வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சா எனக்கு அது ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சா which is called isotherm, right? ஓகே. சோ இத பத்தி கொடுத்திருக்காங்க. A plot of pressure versus temperature gives a straight line, in this case figure 10.2. So 10.2 எங்க இருக்கோ அங்க தான் பார்த்தா தெரியும். மேல தான் இருக்கா? ஓகே. ஸோ இது டெம்பரேச்சர், இது ப்ரெஷர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிராஃப் வரைகிறாங்க. என்ன ஆகிட்டே இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே. Anyone says anything in the live? No. ஓகே. தர்ஷினி, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்? உங்களை பத்தி சொல்லுங்க. சொல்லணும்னா உங்களுக்கு ஓகேனா சொல்லலாம். ஓகே. However, measurements on real gas deviate from values predicted by the ideal gas law. So ideal gas lawல நான் என்ன வேல்யூலாம் மெஷர் பண்ணணும், அதாவது நான் ப்ரிடிக்ட் பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாம இங்க டீவியேஷன் நடக்குது. ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம சிலது படிப்போம். பட் இங்க ஜஸ்ட் ஐடியல் கேஸ் லால இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாம ரியல் கேஸஸ்க்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது, டீவியேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. At low temperature, but the relationship is linear over a large temperature range. Okay, low temperatureல வேல்யூ டீவியேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. லார்ஜ் டெம்பரேச்சர்ல ஓரளவுக்கு லீனியரா இருக்கு. ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர் ஓவர் a large temperature range. And it looks as tough. The pressure might reach zero with decreasing temperature if the gas continued to be a gas. So ஒரு கேஸ் கண்டினியூவா கேஸாவே இருக்கணும்னா பிரஷரை ஜீரோ ஆக்கினாலும் கூட it looks as tough the pressure might reach zero. பிரஷர் என்னால ஜீரோவா ஆக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப டஃப்பான விஷயம்னு சொல்றாங்க. நோ சார். அதுக்கும் ஆன்சர் தர்ஷினியே கொடுத்துருக்கீங்க. நோன்னு சொல்லிட்டு எனி அதர் எல்ஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜி போடல, வாட்சிங். ஓகே, இட்ஸ் மை பேட். ஃபைன். The absolute minimum temperature for an thank you தர்ஷினி. அட்லீஸ்ட் நீங்க ஒருத்தவங்கனாச்சும் சரி எப்பயாவது பார்த்துக்கலாம் போர் அடிக்கும் போதுன்னு சொல்லி நினைக்காம லைவ்ல கண்டினியூவா பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைன். ஓகே. But the relationship is linear over a large temperature range. It looks as tough the pressure might reach zero. So pressure zero ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். With decreasing temperature if the gas continue to be gas. Gas continue கேஸாவே இருக்கணும். அதே சமயம் டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வந்து பிரஷரை ஜீரோ ஆக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. அது ரொம்ப கஷ்டம். The absolute minimum temperature for an ideal gas therefore inferred by extrapolating the straight line to the axis. அதே ஆக்சிஸ்ல நான் என்ன பண்ணேன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டே வந்து ஜீரோவா மாற்ற முடியாது. பட் அதையே எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி டெம்பரேச்சரை ஜீரோவா நான் கன்சிடர் பண்ணலாம். அதை தான் இங்க கிராஃப்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த டெம்பரேச்சர் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் இந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? -120 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஒரு பேச்சுக்கு சொல்றேன் -120°C இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல பிரஷரை நான் என்னதான் கம்மி பண்ணாலும் இங்க பிரஷர் இருக்கு, இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அப்ப நான் பிரஷரை குறைஞ்சுக்கிட்டே வந்து எவ்வளவுதான் பிரஷரை குறைச்சாலும் இந்த அளவுக்கு பிரஷரை குறைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கும்போது டெம்பரேச்சர் இங்க இருக்கு. சரி, பிரஷரை இன்னும் எவ்வளவுதான் குறைச்சாலும் 0 பிரஷர் வந்தாலும் எனக்கு கேஸ் என்ன ஆகலன்னா ஐ மீன் டெம்பரேச்சர் எவ்வளவுதான் குறைச்சாலும் ஓகே பிரஷர் எனக்கு 0 ஆகாது. அதனால நான் தான் அத என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணணும். நானே புள்ளி வச்சுட்டு வரணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேரா ஸ்கேல் வச்சு நானே எக்ஸ்ட்ராப்லேட் பண்றேன். எக்ஸ்ட்ரா பிளாட்டிங் எக்ஸ்ட்ராவா பிளாட் பண்றேன். அந்த மாதிரி டாட்டா வச்சு ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணா அந்த மெஷர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்னா -273.15 தான் இருக்கும். இததான் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லப் போறோம். ஓகே. பாருங்க திரும்ப சொல்றேன். The absolute minimum temperature for an ideal gas, therefore, inferred by extrapolating the straight line to the axis. அதே axisல straight lineல நான் extra plot பண்றேன். As in figure 10.3. This temperature is found to be -273.15. அப்படி நான் extrapolate பண்ணா அது -273.15ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. And this designed as இதை தான் நம்ம என்னன்னு டிசைன் பண்ணோம்னா absolute zero அப்படின்னு டிசைன் பண்றோம். ஓகேவா? MS தோனி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தோனி. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்தீங்க. தேங்க் யூ. வெல்கம் சார். சார் ஐ அம் அட்டெண்டிங் யுவர் கிளாஸஸ் வென் யூ கேம் டு மை ஸ்கூல் ஆன்வர்ட் சார். உங்க அசோக் நகர் ஸ்கூலா? ஓகே. இல்ல தேங்க் யூ ஸோ மச் தர்ஷினி. தேங்க் யூ. வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. மேபி ஸ்கூலுக்கு டைரக்டா வரலனாலும் அது பேர் லைவ் கிளாஸஸ், யூடியூப் கிளாஸஸ் யார் வேணா அட்டன் பண்ணலாம். ஸோ ஜேஇக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்கன்னு இல்லை, போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் இது ஹெல்ப் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே. Absolute zero is the foundation of the Kelvin temperature. Okay. Absolute zero is the foundation. Absolute zero தான் என்னன்னா Kelvin temperature அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கே முழு காரணம், முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர், அப்சல்யூட் ஸ்கேல்னு ஒரு வேல்யூ நம்ம ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அது ஏன் வந்துச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் இருந்தா வந்துச்சு. சாரி. நேம்டு ஆஃப்டர் த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் லார்ட் கெல்வின். ஓகே, லார்ட் கெல்வின் அப்படின்றத வச்சு அப்சல்யூட் டெம்பரேச்சரை நம்ம கெல்வின் டெம்பரேச்சர், அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஆர் கெல்வின் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஆன் தி ஸ்கேல் -273.15°C இஸ் டேக்கன் ஆஸ் a 0 பாயிண்ட். இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் கெல்வின் ஸ்கேல் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா -273.15 தான் 0 பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போறோம். தட் இஸ் 0 கெல்வின். ஸோ 2 வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது என்ன அப்படின்னா -273.15°C அப்படின்னு சொன்னாலும் 0 கெல்வின் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா? இதை தான் நம்ம இனிஷியல் பாயிண்டா எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேல் எங்க சார் இருக்கு, அது எவ்வளவு நீட்டுக்கு சார் இருக்கும்லாம் கேட்காதீங்க. இட்ஸ் அன் இமேஜினரி. ஓகேவா? சரி, இங்க கொடுத்திருக்காங்க ஸ்டீம் பாயிண்ட், ஐஸ் பாயிண்ட் -273.15 கெல்வின். 273.15 கெல்வின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 0°C சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஃபாரன்ஹீட்ல 32°F சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டீம் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் என்னன்னா வாட்டருக்கு 100°C, அதுதான் 373.15 சொல்றாங்க. பாருங்க 273 கூட 100 ஆட் பண்ணா 373 வரும். அப்படிதான் இதை சொல்லியிருக்காங்க. ஆர் 212 ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க அப்சல்யூட் 0 கெல்வின்னு சொல்றோம். ஆர் -273.15°C, அப்படி இல்லைன்னா -459.69° அப்படின்னு சொல்றோம். சரி, இது எல்லாமே கம்பேரிசன் ஃபார் கெல்வின், செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ். The SI unit in Kelvin and Celsius temperature scales is the same. So temperature on these scales are related by. So இந்த temperature ஸ்கேலுக்கு டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னா எப்பயுமே டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, செல்சியஸ்ல இருக்கிறத 273.15 ஆட் பண்ணி கெல்வினா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹீட் பண்ணுறதுனால ஒரு பொருள் எப்படி விரிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி வாய் வலிக்கிற மாதிரி இருக்கு. சாரி டு சே லைக் திஸ், பட் என்ன பண்ணுறது? when you come to my school. Okay, fine, we will end up now. So thermal expansion next classல பார்க்கலாம். என்னால முடிஞ்சா இல்ல கண்டிப்பா முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, அடுத்த லைவ்ல பார்க்கலாம்.
இன்னைக்கே லைவ் வர முடியும்னா ட்ரை பண்றேன். முடிஞ்சா வரேன். தேங்க் யூ ஆல்.